ஜூன் 31 நம்ம கார்த்திக் கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவங்க அத்தைக்கிட்ட. ஆனால் ஈஸ்வரி உங்களுக்கே தெரியும், எத்தனை தடவை சந்திராவை பத்தி ஈஸ்வரி கிட்ட தப்பா சொன்னாலும் அவங்க என் சொந்த தங்கச்சி, அவ என் கூட பிறந்தவ, அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியே சந்திரா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிடுறாங்க. சந்திரா ஈஸ்வரியோட அந்த பாசத்தை பயன்படுத்தி ஈஸ்வரியோட முதுகுலையே குத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஈஸ்வரிக்கு தெரியல. அதே இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஈஸ்வரி என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் தங்கச்சியை பத்தி நிறைய தப்பு தப்பா சொல்லியிருக்க. இப்பயும் அதே மாதிரி இந்த லேடியை பயன்படுத்தி பொய் சொல்ல வைக்கிற. யார் என்னென்ன என்னென்ன சொன்னாலும் சரி, நான் என் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு நான் நம்பவே மாட்டேன். என் தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு நேரா சந்திராவோட கையை பிடிச்சி, சந்திரா, நீ அப்படிப்பட்டவ இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சந்திரா. நீ கவலைப்படாத. யார் என்ன சொன்னா என்ன, நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொன்னதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா, எனக்கு இப்பதாக்கா நம்பிக்கையா நிம்மதியா இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீ என் மேல சந்தேகப்பட்டியோ அப்படின்னு நினைச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ இப்படி பேசினதை பார்த்த பிறகுதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏன் தங்கச்சி இப்படிப்பட்டவ அப்படி இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும் சந்திராவும், சரிக்கா, இங்க பாரு, இவன் இந்த இடத்துல இருந்தான்னு வச்சுக்கேன், அடுத்தடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில என் மேல பழி போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி ஏதாவது ஒரு வகையில பழி போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு வகையில நம்புற மாதிரி ஆகிரும். இவன் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, என்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு வகையில என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கான்க்கா. இவன் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்க்கா. மாமாவை பாத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியும், இவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். நமக்கு அவரை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? நீ எதுக்காக இங்க நிக்கிற? நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, மாமாவுக்கு உடம்பு நார்மல் ஆயிட்டா அப்படின்னு கேட்ட பிறகு நான் இந்த இடத்த விட்டு போறேன். தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. மாமாவுக்கு சரியான பிறகு நானே திரும்பி உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்னோட புருஷன். எப்பவோ அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நீ என்ன இடையில உறவு கொண்டாட வரியா? கிளம்புடா அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க தேவையில்லாம பேசுறீங்கம்மா. இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க இருந்துச்சு. அதுல இருந்து காப்பாத்தினது இவர் தான். அதுக்கு ஒரு நன்றி கடனாக்காவது அப்பாவை பார்த்துட்டு போகட்டுமே. ஏமா நீ இப்படி பேசுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உனக்கு தெரியாது இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. இவன் சரியான ஃப்ராடு. நீ தேவையில்லாம இவன் மேல நீ நம்பிக்கை வைக்காத. அப்படி நம்பிக்கை வச்ச அப்படின்னா நான் எப்படி ஏமாந்தனோ, நம்ம அம்மா எப்படி ஏமாந்துச்சோ அதே மாதிரி ஏமாறுற மாதிரி இருக்கும். தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. இதுக்கப்புறமும் அம்மா கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, உங்களுக்கே தெரியும் மாமா எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு. அவர் கண்டிப்பா கண் முழிச்சதோட மாப்பிள்ளைய பத்தி தான், சகலைய பத்தி தான் கேட்பாரு. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர்கிட்ட என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க அப்படின்ட்டு நேரா ஹீரோவை பார்த்து, இப்ப நீ போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்காக அத்தை கிட்ட யாரும் சண்டை போட வேணாம். நானே இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போறத பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவர் அப்படி என்னம்மா தப்பு பண்ணாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் அந்த குடும்பத்துல பிறந்தான் பாரு, அதான் தப்பு. ஒருவேளை அவன் அந்த குடும்பத்துல இல்லாதவனா இருந்தா நான் எப்போவோ உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அவ சேதுபதியோட வாரிசு. சேதுபதி குடும்பத்துல இருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. என் அம்மா மேல அவ்வளவு பெரிய திருட்டு பட்டம் கட்டி எங்க அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. என் குடும்பமே சின்ன பின்னமாகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? அந்த சேதுபதி. ஒரு வாரத்தை அன்னைக்கு கண்டிப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அந்த சேதுபதி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீயும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பண்றது ரொம்ப மோசம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ மயிலு ஓடி போய் ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள சகல நீங்க கவலைப்படாதீங்க, இது மாதிரி மாமா கண்முழிச்சத்தோட நான் உங்களுக்கு உடனே வந்துட்டு வீடியோ கால் பண்றேன், நீங்க மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு அந்த இடத்துல இருந்து போனதும் மயிலு அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நம்ம மேல யாரு மேலேயும் வந்துட்டு மாமாவுக்கும் அந்த அளவுக்கு பிரியம் கிடையாது. ஆனா அவங்க தங்கச்சி பையன் கார்த்தி மேல அவர் அந்த அளவுக்கு பிரியத்தோட இருக்காரு. கண்டிப்பா கண்முழிச்ச உடனேயே அவரு அவரோட மருமகனை பத்தி தான் கேட்க போறாரு. அப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிறத அங்க பார்க்க தானே போறோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க அவங்க பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்க. பொண்டாட்டி நான் இருக்கேன். எங்களையெல்லாம் மீறியா அவனை கேட்க போறாரு? அப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தேவையில்லாம எடுத்து கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு, பாப்பத அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க வந்துட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்கம்மா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா டாக்டர் வெளியில வராங்க. டாக்டர் ரூமை விட்டு வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க அவங்களுக்கு சரியாயிட்டு, நீங்க வந்துட்டு யாரும் பாக்குறதா இருந்தா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சரிங்க டாக்டர் அப்படின்னு. நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை நீங்களே ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு நேரா உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு நேரா ராஜாவை பாக்குறாங்க. ராஜா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்ததும் திரும்பி படுத்துக்கிறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஏங்க என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தானங்க நான் இதெல்லாம் பண்ணேன். ஏங்க புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்போ நர்ஸை வந்து கூப்பிடுறாரு நம்ம ராஜா. நர்ஸ் இங்க வாங்க அப்படின்னு. அப்போ நர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு. அதுக்கு நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பொம்பளையோட மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த பொம்பளை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. உடனே நம்ம நர்ஸ் சொல்றாங்க, மேடம் அவரு உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்பதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு டென்ஷனை கொடுக்க கூடாது. நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததும் மயிலு கேக்குறாரு, என்னத்த போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? மாமா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு போல அப்படின்னு. நர்ஸ் வெளியில வந்து, இங்க பாருங்க, இங்க கார்த்தின்னு யாரு? கார்த்தி அப்படிங்கிறவர் தான் அவரு கூப்பிடுறாரு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா அத்தை, மாமாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? மாமா கண்டிப்பா சகலையை பத்தி தான் கேட்பாரு அப்படின்னு தெரியும். நான் இப்பவே போய் சகலையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாராவது அவனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கே வரமாட்டேன், நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு நேரா ரேவதி கிட்ட, ரோகிணி கிட்ட, சுவாதி கிட்ட, சரி வாங்க நம்மளாவது போய் மாமாவை பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு நேரா ராஜாவை பார்த்து, மாமா அப்படின்னு சொல்ல, ராஜா மயிலு எல்லாரையுமே சுத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க கார்த்தி இல்லாததை பார்த்துட்டு ராஜா கேக்குறாரு, எங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா உங்களுக்கு தெரியாதா மாமா, அத்தை இருக்கிற இடத்துக்கு எப்படி மாப்பிள்ளைய கூப்பிடுவாங்க? இப்பதான் மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை ரொம்ப அவமானப்படுத்தி அத்தை இந்த இடத்தை விட்டு அனுப்புனாங்க. இதை கேட்டதும் ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா மாமா, அத்தை கொஞ்சம் கூட திருந்துறதாவே இல்லை. அதுக்கு ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள எனக்கு வந்துட்டு அந்த மருதுவா காலி பண்றதுக்காக நான் போனேன்ல, அப்போ அந்த மருது என்ன தாக்கிட்டான், என்ன கட்டிலுக்கு கீழே போட்டுட்டான் மாப்பிள்ள. அதுக்கிடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டிட்டானா அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா எப்படி மாமா, சகலை இருக்கும் பொழுது யாரு ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட முடியும்? அதெல்லாம் எதுவும் நடக்கல மாமா, அந்த கல்யாணம் நின்றுடுச்சு. கடைசி நேரத்துல மாப்பிள்ள மருது மேல என்னெல்லாம் தப்பு இருந்துச்சோ, அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கானோ எல்லாத்தையுமே ஆதாரத்தோட எல்லாத்தையுமே கொண்டாந்து நிரூபிச்சுட்டாரு. அந்த மருதுவால எதுவுமே பேச முடியல. அவன் அதிகாரிங்க கிட்ட வசமா சிக்கிட்டான். அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணமும் நின்று போயிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ராஜா. அப்படியா மாப்பிள்ள, எனக்கு அப்பவே தெரியும் மாப்பிள்ள எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு. அதே மாதிரி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு.
அவரு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா அது மட்டும் இல்ல, அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு நல்லவங்க இல்ல இந்த மருது அப்படின்னு. ஆனா சந்திரா அத்தை யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல. அதக்கூட மாப்பிள வந்துட்டு அத்தைக்கிட்ட நிரூபிச்சாரு. ஆனா அவங்க சந்திரா மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. மாமா இதெல்லாம் பார்க்கும் பொழுது அத்தை கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க மாப்பிளைய அப்படின்னு தோணுது. இப்போ என்ன மாமா பண்றது அப்படின்னு. அப்போ ரேவதி சுவாதி அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா உங்களுக்கு இப்போ உடம்பு தேவலாம்ப்பா, நல்லா இருக்கீங்களா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அந்த மருதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. அப்ப ராஜா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமும் நம்ம உண்மையை சொல்லாம இருந்தோம் அப்படின்னா அது நம்ம பொண்ணோட லைஃபுக்கும் பொண்ணோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப பெரிய ஆபத்தாகிரும். ஈஸ்வரி கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஈஸ்வரி கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில உண்மைய நிரூபிக்கிறதுக்காக, உண்மைய அழிக்கிறதுக்காக பாப்பா. கண்டிப்பா ரேவதிய வேற யாருக்காவது மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவா. அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது. அப்போ நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லணும், அதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ரோகிணி சுவாதி சொல்றாங்க, அப்பா இந்த நேரத்துலயா? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி இதுதான் சரியான நேரமா, இதுக்கப்புறமும் என் பொண்ணுகிட்ட நான் உண்மையை சொல்லாம இருந்தேன் அப்படின்னா என் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். கண்டிப்பா வந்துட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுவா. அது எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியாது. இப்ப பாத்தியா, நான் உண்மையை சொல்லாம இருந்ததுனால எவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. ஸோ கண்டிப்பா என்னால இதை வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால இப்பவே வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே மயிலு சொல்றாரு, மாமா நீங்க சொல்றது சரிதான், இதுக்கு இப்பவே முடிவு கட்டுறது தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். நீங்க ரேவதி கிட்ட உண்மையை சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி உங்ககிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த நான் உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனா இந்த உண்மையை சொல்லாம இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய ஆபத்துல விடும் அப்படிங்கிறத நான் கண்ணெதிர பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிங்கப்பா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ மயிலு ரோகிணி எல்லாருமே நிக்கிறாங்க. ராஜா நேரா ரேவதியோட கையை பிடிச்சு, மடி நான் சொல்றது கண்டிப்பா உன்னால நம்ப முடியாது, நம்பாமே இருக்க முடியாது, ஆனா இந்த விஷயத்த நீ நம்பிதான் ஆகணும். இங்க பாரு, உன் அம்மா ஈஸ்வரி இருக்கால, அவ உன்கிட்டேந்து ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருக்கா. இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா சொல்றீங்க, உண்மையா, என்ன உண்மைப்பா அம்மா என்கிட்டேருந்து மறைச்சு வச்சிருக்காங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல உனக்கு கடந்த 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே மறந்து போச்சு. அந்த கடந்த 3 வருஷத்துல உனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என் தங்கச்சி பையனை நீ கல்யாணம் பண்ணிட்ட, அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா ஈஸ்வரிக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த சூழ்நிலையில தான் உனக்கு ஒரு எதிர்பாராத விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல உனக்கு 3 வருஷம் ஞாபகம் எல்லாமே போயிருச்சு. கரெக்டா மாப்பிள்ளை கூட கல்யாணம் ஆனது கூட மறந்து போச்சு. இந்த சூழ்நிலைய பயன்படுத்தின ஈஸ்வரி என்ன பண்ணிட்டா அப்படின்னா, உனக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணா. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சா? அம்மா என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்களா? எனக்கு கல்யாணம் ஆனது கூட மறைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏன்பா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவ இப்படி பண்றேன்னு சொல்றான். ஆனா அப்படி சொல்லிட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அது எல்லாத்தையுமே அவ திருத்திக்கணும். அப்ப அவ எப்ப திருத்திக்க போறான்னு தெரியல. இங்க பாருமா, 3 வருஷம் வாழ்க்கை உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கைமா. நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தம்மா. ஈஸ்வரி கிட்ட போய் கேளு, அவ சொல்லுவா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா இவ்வளோ பெரிய உண்மைய என்கிட்டேருந்து மறைப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ராஜா சொல்றாரு, அம்மாடி உனக்கு எனக்கு உடம்பு சரியானதோட உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிப்பா, எப்போ இப்பயாவது நீங்க வந்துட்டு உண்மையை சொன்னீங்களே. எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்துட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தோணுச்சு. ஆனா அது எந்த விஷயம்னு அப்படின்னு தெரியாம மனசு ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. இப்பதான்ப்பா புரியுது யாரை நான் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னு.
என் கட்டின புருஷனை தான் பிரிஞ்சிருக்கேன். அதான் என் மனசு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. இப்பதான்ப்பா புரியுது அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரும்மா, இதுக்கப்புறம் நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் இருக்கேன்ன, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிங்கப்பா அப்படின்ட்டு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.